Sankara Narayana Swami Sankaran Temple, Sivan Parvati Temple, Ullur Subramanya Swami Temple, Manapulli Kavu Bhagavati Amman Palakkadu, Devanatha Perumal Thiruvananthapuram. இவ்வளவு குலதெய்வ கோயில்களிலும் பிரசாதம் தருவிக்கப்பட்டு அவரவர்கள் பெயரில் பூஜை செய்யப்பட்டு இப்பொழுது அந்த பிரசாதம் காஞ்சி காமாட்சி அம்பாள் மேல சாத்தின புடவை மற்றும் பிரசாதங்கள் இப்பொழுது அட்சதை ஆசீர்வாதத்துடன் இப்பொழுது அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது இந்த தாய்மார்களுக்கு முரளி சார் பெற்றுக்கொள்கிறார். அதை அழைக்க வந்திருக்கிறார் திரு ஆனந்த் ராஜேந்திரன், Chief Adjudicator and BIN programs, motivational program 2000 and general programs 2000 மொத்தமாக 10. And Sri Krishna sir is a very great person, and previously we have received his application for a world record attempt. For that we checked like for individual CSR projects of many companies have doing, but CSR projects வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறது நாங்கள் செக் பண்ணோம். And sir submit பண்ணும்போது from our team one of the project வந்து எங்கள் டீம்லேருந்து சூஸ் பண்ணி அதை வெரிஃபை கூட பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படின்னா சார் வந்து 2006 அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் தே ஹவ் சப்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஃபோட்டோஸ் அண்ட் எவ்ரி திங். ஹி ஹாவ் அ வெப்சைட், வி வெரிஃபைட் ஆல் த திங்ஸ். இன் தட் வி ஹாவ் சூஸ் ஒன் அண்ட் தென் வி செக் தட் 2006 Mr. Prabhu sir, maybe no. Mr. Prabhu, he is now in MGR University Dean and also Vice President of Chef Management. So we checked with him. He said like, it's really it have been done. Sir has an offer 2,500 people 5-star food without any cost. It's actually one of his event. In that நாள்தோறும் நல்லது செய்வோம் அந்த ஈவெண்ட்டில் வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட்லேயுமே சாரோட ஈவெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஜஸ்ட் ஐம் சேயிங் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ அண்ட் தென் ஆர் அட்ஜுடிகேட்டட் டீம் ஹேவ் செக்ட் அண்ட் வெரிஃபைட். ஸோ வி ஸ்டார்டட் ப்ரொசீடட். ஸோ we are very honored when we are seeing that sir achievements. What I say is இந்த இவர்கிட்ட வந்து நாங்கள் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும், பட் எங்களோட கையில் வாங்கிறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வயசில். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஆறுதல் அம்மா, இன்ப துன்பத்தின் இடைநிலை அம்மா, ஈந்து மகிழும் இறையே அம்மா, உண்மையின் முழு உருவே அம்மா, ஊதி உணர்த்தும் குருவே அம்மா, எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா, ஏடுகள் காணாத இலக்கியம் அம்மா, ஐயமில்லாத அமைதி அம்மா, ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா, ஓங்காரம் எனும் உணர்வே அம்மா, அவ்விடம் இவ்விடம் ஆக்கியதம்மா, ஆயுதம் காணாத அதிசயம் அம்மா என்று எல்லா அம்மாக்களையும் நான் இன்று வணங்கி மகிழ்கிறேன். நாள்தோறும் நல்லது செய்து கொண்டிருக்கும் திரு முரளி அவர்களுடைய வருடாந்திர வைபவம் அல்லது உன்னதம் இந்த தாய்மைக்கு வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது திரு முரளி அவர்களுடைய முகத்தை. ஆனால் இத்தனை பெரிய நிகழ்ச்சி எத்தனை பேருடைய உழைப்பு என்பதையும் நாம் உணர வேண்டும். அவரோடு தோளோடு தோள் நிற்கும் பணியாட்கள், ஊழியர்கள் அனைவரையும் மனத்தில் வைத்து ஒரு முறை உங்களுடைய வளமான கரவொலியால் அவர்கள் அனைவரையும் வாழ்த்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும், தரமான நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மூலம் இதை நேரலையாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 3 வார்த்தைகளில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸை நாம் விளக்கலாம்: தரம், சுவை, தர்மம். இது 3 தான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். உடலை தந்த உயிரே போற்றி, உயிரை செலுத்திய உணர்வே போற்றி, உணர்வை வழங்கிய உள்ளமே போற்றி,
உள்ளமெல்லாம் அன்பான உத்தமியே போற்றி. கடலையும் மிஞ்சும் கருணையே போற்றி. கவலை கடலினில் படகே போற்றி. படகைச் செலுத்தும் பாசமே போற்றி. பரமனும் வணங்கும் நேசமே போற்றி. பசியறிந்து ஊட்டும் கரமே போற்றி. அதை பார்த்து ரசிக்கும் கண்களே போற்றி. சிறிதனாக்கா பசியறிந்து ஊட்டும் கரமே. மிக்க நன்றி. Genius alone does not get transmitted in the blood. Virtues and features, vices and folly are all transmitted through the same sure but unseen channel. And when you are old enough and realize that you have been absolutely blessed because you have absolutely no control over this channel, and that it's God's plan for you to be born in this home, it is indeed a moment of reckoning. Saraswati and I are thus blessed. It was a home where our grandmother Meenakshi Subramaniam sat in her puja room in a trance and broke into lyrical raptures in Sanskrit and Tamil while playing on her veena. It was a home where our grandfather, pioneer film director K. Subramaniam, who welcomed stalwarts like Satyajit Ray, actors like legendary M.K. Tyagaraja Bhagavathar, Raj Kapoor, Nargis, MGR, Shivaji Ganesan, politicians, thought leaders, all into the living room of his home. It was a home where our father S.V. Ramanan sat alongside genius musicians like Salil Chowdhury and learnt nuances of music while he honed his creative skill and writing skills, just being in the vicinity of greats like Pattukottai Kalyanasundaram and Papanasam Shivan. It was the home that reverberated with the bells from the salangai of our aunt, Dr. Padma Subramaniam, our guru. It was a home where each uncle and aunt made films or sang or danced their way through life. And we grew up in the midst of all this, under the watchful eyes of this woman, our mother, Srimati Bama Ramanan. She was handpicked by our grandfather to be his executive assistant and trained in every aspect of administration by him. Born and raised in a humble family in Coimbatore, her transition from the meek, simple 10th standard pass student to his secretary, who hobnobbed with the thought leaders and decision makers of the world, happened under his guidance. When our parents got married, all her talent in organization and leadership and administration helped our father, S.V. Ramanan, when he set up and ran Jai Shri Pictures, which became a media powerhouse, and it was all their tireless efforts. She ran the production house with clockwork efficiency, which allowed Appa to concentrate on his creative pursuits. In the 70s and 80s, she was the first woman to be involved in documentary and advertisement film production, the woman behind the screens who ensured everything happened the way it should. Driving her own car, which was almost unheard of in those times, she would be the first person to report on the set early in the morning and the last person to leave the set. Raising two daughters did not slow her down. She found a ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து முரளினாக்கு சொல்லணும். ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேயே பழமுதிர் நிலையம் நடத்திட்டு இருக்கப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னது, நீங்கள் ஏன் சென்னையில் வந்து பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ சென்னைனா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சென்னையில் வந்து என்ன பிளேஸ் இருக்குது என்ன ஏதுன்னு அண்ணா தான் சொன்னார். சென்னையில் இது மாதிரி டி நகர் இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, மந்தவெளி இருக்குது, புருஷவாக்கம் இருக்குன்னு. இன்சிடென்ட்லி நாங்கள் ஓப்பன் பண்ண அடுத்தடுத்த கடை, ஃபஸ்ட்டு கடை டி நகர் ஓப்பன் பண்ணப்போ முரளினா தான் வந்து இந்த லொக்கேஷனில் பண்ணுங்க, கோயம்புத்தூரில் ஏசி இல்லாத கடை, சென்னையில் அப்படியெல்லாம் ஆகாது, ஏசியோட கடை வேணும், அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு டீச் பண்ணார். கோவை பழமுதிர் நிலையம்னு வைங்க, நாங்கள் வெறும் பழமுதிர் நிலையம் நடத்திட்டு இருந்தோம்.
கோவை பழமுதிர் நிலையம், கோவையிலிருந்து வந்து இங்கே பேர் எடுத்தது கிருஷ்ணா ஸ்வீட்ஸே கோவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவை பழமுதிர் நிலையம்னு பேர் வைங்கன்னு சொல்லி அந்த நேமுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் அண்ணாகிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா